ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்பில் 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 23வது நாள். இன்னைக்கு முரளியோட டேட்டு 17/10/2003 பாபா சொன்ன மகா வாக்கியம், முழு ஆண்டும் திருப்திமணியாக இருந்து திருப்தியாக நம்மளும் இருக்கணும், மற்றவங்களையும் இருக்க வைக்கணும் திருப்தியாக. இதுதான் இன்றைய முரளிக்கான தலைப்பு. நம்மளும் திருப்தியாக இருக்கணும், கூடவே மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும். நாம் திருப்தியாக இருக்கும்போது தான் மற்றவங்களை திருப்திப்படுத்த முடியும். அதனால் நமக்கு அந்த உணர்வு வேணும். அதாவது வள்ளல் தன்மையினுடைய உணர்வு. கூடவே நம்ம காரணத்தை நிவாரணமாக மாற்றணும். அதை கூட பாபா நேற்று நைட் முரளியில் சொன்னார் இல்லையா, அவ்யக்த மீட்டப்போ. இப்போ காரணத்தை நிவாரணமாக ஆக்கணும். இப்போ நேற்று சண்டே முரளிலையும் பாபா இந்த விஷயம்தான் சொன்னார். இப்போ முதல்ல இதுதான், முழு வருடமும் திருப்தியாக எப்போவுமே இருக்கணும், கூடவே எல்லாரையும் திருப்தியாக வைக்கணும். ஆனால் மற்றவங்கள சந்துஷ்டமாக்குறது, அதாவது திருப்திமணி ஆக்குறது அப்படின்றது கஷ்டமாயிடுது. ஏன்னா நாம் நம்மளுடைய அது வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியலை. நம்மளுடைய ஸ்டேஜில் நம்மளால் திருப்தியாக இருக்க முடியாத காரணத்தினால மற்றவங்கள திருப்திப்படுத்துறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா முதல்ல நாம் திருப்தியாக இருக்கணும். இப்போ திருப்தி அப்படின்றது வெளிப்புறமாக விஷயங்கள் மட்டும் கிடையாது, சாதனங்கள் இருக்குது அப்படி மட்டும் கிடையாது. சாதனங்களால் நம்ம திருப்தி அடைய முடியாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய புருஷார்த்தம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி, அதில் தான் நம்மளுடைய திருப்தின்றது அடங்கி இருக்கு. அதை நம்ம சரியாக வச்சுக்கணும், சரிபார்க்கணும். அதனால பாபா இந்த முரளியில் திருப்தியாக இருக்கிறதுக்கு கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைய நாள் 17/10, இப்போ அதாவது 17வது தேதியில் 2003 பாபா சொல்லியிருக்கிறாரு. அந்த நாள் நீங்கள் ஆகாத் அப்படின்ற தினமாக கொண்டாடுறோம். அதாவது அந்த தினம் எந்த ஒரு சம்பவத்தினால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களோ அவங்கள குறிக்கக்கூடிய தினம். அந்த நாளில் உங்களுடைய சொந்த அனுபவம் இருக்குது. ஒரு டைம் எனக்கு கூட ஒரு அனுபவம் இருக்குது. நாம் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த டைமு, அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருந்தது. அந்த ஹாஸ்டலில் நாங்கள் அப்போ ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த டைமில் எங்களுக்கு இதே நேரத்தில் ரொம்ப ஒரு பெரிய தண்டனை இருந்தது. அதாவது 2003 நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது பழைய நினைவுகள் திரும்ப வருது. இப்போ எப்படி நாங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணோம், சில தவறுகள் பண்ணோம், எங்களுக்கு அந்த தண்டனை கிடச்சிது. அந்த தண்டனையில் ஹாஸ்டலில் சில ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. நைட்டு நீங்கள் 9:30க்குள்ளே தூங்கணும் அப்படின்னு. 9:30க்குள்ளே தூங்கணும். அதே மாதிரி ஹாஸ்டலில் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடும். அப்போது 9:30க்கு லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் அதில் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது அந்த டைமில். அதனால நாங்கள் முழிச்சிருந்தோம். ஆனால் நாங்கள் அப்போது 9th படிச்சுட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு விழித்திருக்கணும் அப்படின்றதுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் நாங்கள் முழிச்சிருந்தோம். அதனால் அடுத்த நாள் எங்களை ஃபுல் டே சாப்பிடக்கூடிய இடத்தை சுத்தம் செய்ய வச்சாங்க. அதனால் ஆஃப் டே அந்த சுத்தப்படுத்துறதுலேயே இருந்தோம். நேற்று நாங்கள் எங்களுடைய குரூப் கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அந்த ஞாபகம் வந்தது. இப்போ இதுதான் என்னுடைய 10 வருட ஹாஸ்டல் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய தண்டனைன்னு நான் சொல்லுவேன். கூடவே நான் அதுலேருந்து இந்த தண்டனையிலேருந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். பாபா சொல்கிறது மாதிரி நீங்கள் ஸ்ரீமத்தை மீறினா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அங்கே ஸ்தூல தண்டனை இருக்குது, இங்கே சில சமயம் நமக்கு சூட்சும தண்டனை கிடைக்குது. இந்த பட்டியினுடைய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் பாபா செக்கிங் பற்றி சொல்கிறாரு. பாபா அதில் சொன்னது, எவ்வளோ நேரம் எவ்வளோ பாவத்தோட எவ்வளோ நேரமோ நம்ம உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மீது நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில் எதிர்காலத்தை ராஜ்ய அதிகாரியாக ஆவீங்க அப்படின்றாரு. இப்போ நாம் கர்மேந்திரியங்களின் மீது எவ்வளோ அதிகாரம் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு தான் நம்ம எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரத்தை அடைகிறோம். இங்கே ஸ்வயராஜ்யம் அப்படின்னா அங்கே விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகிறோம். நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் என்னென்ன? ஸ்தூல கர்மேந்திரியங்கள், கண்ணு, மூக்கு, காது, இது எல்லாமே கர்மேந்திரியம். சூட்சும கர்மேந்திரியம்னு சொன்னால் மனம், புத்தி, கூடவே சன்ஸ்கார். இதன் மேலே நாம் எவ்வளோ சுயராஜ்ய அதிகாரியாக இருப்போமோ அவ்வளோதான் விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகிறோம்.
பாபா சொல்றாரு இல்லையா, முதல்ல நம்மளை வந்து மாற்றணும் அப்படின்னு. இப்போ நாம் முதல்ல நமக்கே ஜட்ஜ் ஆகணும், வழக்கறிஞர்களாக ஆகணும். அதுக்கப்புறம் நாம் யாரையும் ஜட்ஜ் செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஜட்ஜாக இருந்து சரியான தீர்ப்பு சொல்லிட்டு தான் அடுத்தவங்களுக்கு ஆகணும். இல்லை நாம் வந்து இப்போ பாபா நேற்று நைட்டு கூட சொன்னார், மற்றவர்களை மாற்றுறது ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம், ஆனால் நம்மளை மாற்றணும்னா நாம் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம். என்ன மாற்றணும்? அதுக்கப்புறம் சுயராஜ்யத்தின் ராஜாவாக ஆனதுக்கப்புறம் தான் 21 பிறவிகளுக்காக கேரண்டி உங்களுக்கு கிடைக்கும். பாபா இந்த முரளியில் சொல்கிறாரு, நாம் சுயத்தின் ராஜ்யத்திற்கு அதிகாரியாக வந்து ஆகணும், சுயராஜ்ய அதிகாரி ஆகணும். அப்போ தான் ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். ஆகையினால ஸ்வராஜ்யம் அது பாபாவினுடைய கேரண்டி, உங்களுக்கு 21 பிறவிக்கு கிடைக்கக்கூடியது. அதுக்கு இப்போ நீங்கள் சுயராஜ்யத்தில் இருக்கணும். அப்புறம் பாபா 21 பிறவிக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன்றாரு. அப்புறம் பாபா சொல்கிறாரு, எப்போ சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்களோ இப்போ விஸ்வராஜ்ய அதிகாரியாக வந்து ஆயிடலாம். இல்லை, பாபா வந்து ஸ்டார்டிங்கில் முரளியில் சொல்கிறது சுயராஜ்ய அதிகாரி, சுயத்தின் மீது ராஜ்யம். இப்போ பாபா கேட்குறாரு, நீங்கள் யார்? ராஜ்ய அதிகாரி தானே, சுயராஜ்ய அதிகாரியா? ஒவ்வொரு குழந்தையுமே வந்து ராஜா குழந்தை அப்படின்றாரு. இவ்வளோ அன்பை யாராவது செய்ய முடியுமா? எழுந்தோடனே பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னோட ராஜா குழந்தை அப்படின்றாரு. குழந்தைகள் என்ன மாதிரியான குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லை, பாபாவுக்கு தெரியும் இந்த குழந்தை சில காலத்துக்கு அப்புறம் போக போகுது அப்படின்னு. ஆனாலும் பாபா அவங்களையும் அதே அன்போடு தான் வந்து வழி நடத்துகிறாரு. அப்புறம் ராஜா அப்படின்னா எல்லா ஸ்தூல கர்மேந்திரியத்தினுடைய அதிகாரி. ஸ்தூலம் சூட்சுமம் ரெண்டுமே கர்மேந்திரியம் மேலே அதிகாரியாக இருக்கணும். பாபா அதில் சொல்கிறாரு, உங்களை நீங்கள் செக் பண்ணுங்க, சரி பாருங்க, நீங்கள் ராஜயோகியா இல்லை பிரஜா யோகியான்னு வேற கேட்குறாரு. இப்போ ராஜயோகி அப்படின்னா, பிரஜா யோகினா அடிமை, ராஜயோகினா என்ன? மற்றவங்க மேலே அதிகாரத்திற்கு அடிமையாக இருக்கிறவங்க பிரஜயோகி. இப்போ நான் என்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது கட்டுப்பாட்டோடு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ராஜ்ய அதிகாரி பண்ணுறேன். இல்லை, கர்மேந்திரியம் உங்களை கட்டுப்படுத்துதா? கட்டுப்பாட்டு சக்தி ஆட்சி செய்யக்கூடிய சக்தி, அதை மற்றவங்க மேலே பண்ண வேணாம், முதல்ல சுயத்தின் மீது பண்ணுங்க. அப்புறம் மற்றவர்கள் தானாகவே அப்படி ஆயிடுவாங்க. ராஜாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதை பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது ரூல், இது ரூல் அப்படிலாம் சொல்லுவாங்களா ராஜாவுக்கு? தானாகவே அவருக்கு எல்லாம் தெரியும், அதன்படி தான் நடப்பார். இப்போ டபுள் ராஜா, நம்ம யார்? டபுள் ராஜா. இப்போ கூட ஸ்வயராஜ்ய அதிகாரியிலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி. அப்புறம் 2வது மகா வாக்கியம் என்ன அப்படின்னா, நேரடியாக பகவான் உங்களை பிராமண வாழ்க்கையில் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டி பியூரிட்டி நிரப்பியிருக்காரு. எதை நிரப்பினாரு? பாபா பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டி, அதாவது பியூரிட்டியை நிரப்பியிருக்காரு. பிராமண வாழ்க்கையில் சந்திரக்கார் யார்? அதாவது பிராமண வாழ்க்கையில் உங்களை வந்து வடிவமைக்கக்கூடியவர் வந்து யார்? இப்போ சுயமாகவே பகவான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறார், மாத்துறாரு, சித்திரம் வரைகிறாரு, அவர் தான் நம்மளை வரைகிறார். இப்போ நம்மளுடைய சிவபாபா தானே செய்கிறாரு. இப்போ இந்த முரளியில் பாபா 78 தடவை கேள்வி கேட்குறாரு. 78 தடவை ஒவ்வொரு விஷயத்துலையும் பாபா செக்கிங் பற்றி, அதாவது அந்த மாதிரி செக்கிங் பற்றி சொல்கிறாரு. கூடவே ஏன் இது இப்படி செய்யணும், அதை செக் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒவ்வொன்றாக பாபா கடைசியில் சொல்கிறாரு, கேள்வியை தாண்டி போங்க. பாபா இவ்வளோ கேள்வியை கேட்டார், அப்புறம் கேள்வியை தாண்டி போங்கன்னு சொல்கிறாரு. பாபா மொத்தம் 78 தடவை கேள்வி கேட்குறாரு. பாபா சொல்கிறாரு, பிராமண வாழ்க்கையின் உங்களை வடிவமைக்கக்கூடியது சுயமாகவே பரம்பிதா பரமாத்மா ஆவார். அப்புறம் பாபா நேரடியாக பகவான் உங்களை வடிவமைப்பவராக இருக்கிறதுனால அதில் பாபா பரந்தாம ட்ரில் செய்ய வைக்கிறார். முழுவதும் பாபா சொல்கிறார், பரந்தாமத்தில் நீங்கள் யார்? சூட்சும சக்தி. மற்றும் பாபா சொல்கிறாங்க, அனாதி ஸ்வரூபத்தை நினைவில் வைங்க. நீங்கள் அப்போது பாபா சொல்கிறாரு, அனாதி ஸ்வரூபத்தில் நீங்கள் யார்? பிந்து ஸ்வரூபம். கூடவே பிந்து ஸ்வரூபத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆத்மா. நான் தான் பாபாவினுடைய நான் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவங்க, இதே சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். இப்போ நான் இதில் எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்றத பார்க்கணும்.
இப்போ பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா, பாபாவோட ஆத்மா நான் தான் பக்கத்தில் இருக்கேன், பிரகாசமாக இருக்கேன். பாபாக்கு பக்கத்தில் நான் பிரகாசமாக இருக்கேன். பாபாவும் சொல்கிறாரு நான் வந்து பிரகாசமாக இருக்கேன் அப்படின்றார். இப்போ அங்கே நீங்கள் எவ்வளோ பிரகாசமாக இருக்கீங்க? பாபா சொல்கிறாரு அனாதி ஸ்வரூப பரந்தாமத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பாபாவுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அப்புறம் பாபா சத்யுகத்தை பற்றி சொல்கிறாரு. சத்யுகத்தில் நீங்கள் யார்? தேவ ஆத்மாக்கள். நான் இப்போதான் தாதியோட கிளாஸ் கேட்டேன். அதில் தாதி சொன்னாங்க நம்மளுடைய பாலனை ரொம்ப நல்லதாக இருக்கும். இங்கே அது சரிதான். ஆனால் பிராமண குடும்பத்தில் சத்யுகத்துலேயும் நம்மளுடைய பாலனை அதே அளவு ராயல்ட்டியில் நடக்குது. இங்கே நம்மளை யார் வந்து சொல்கிறாங்க பாலனை பண்ணுறாங்க? சுயமாகவே பகவான் பாலனை செய்கிறாரு, பகவான் பார்த்துக்கிறாரு. அங்கே தேவதைகளினுடைய கைகளில் நாம் வளருவோம். ஆகையினால சத்யுகத்தில் தேவ ஆத்மாக்கள் பர்சனாலிட்டி, ராயல்ட்டி முழு கல்பத்திலையும் சுற்றி பாருங்க. இவ்வளோ ராயல்ட்டியும் பர்சனாலிட்டியும் முழு சுழற்சியிலையும் யாருக்குமே கிடையாது. அப்புறம் பாபா அதில் இயற்கையை பற்றி சொல்கிறாரு. இயற்கை சதோப்பிரதானமான பறவைகள், மரங்கள், பழங்கள், பூக்கள் எல்லாமே பர்சனாலிட்டியுடைய ராயலாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க பர்சனாலிட்டி என்ன? ராயல் பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் பாபா பூஜ்ய ஸ்வரூபத்தை நினைவுபடுத்துகிறாரு. பூஜ்ய ஸ்வரூபம் அப்படின்னா பூஜை. உங்களுடைய பூஜை எவ்வளோ ராயல்ட்டியாக இருக்கும். இங்கே போல் தும்பிக்கை இருக்காது, வாளுடையது, கருப்பு நிறம் கொண்ட காளி மாதாவோட படம்லாம் காட்டுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்களை இங்கே ராயல்ட்டியோட பூஜை பண்ணுறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய தர்மாத்மாக்கள், மகாத்மாக்கள் அவங்களோட பூஜை எப்படி நடக்குது? அவங்கள பூஜையே பண்ணுறதில்ல. அவங்களுடைய சிலையை உருவாக்கி வெயிலில் நிப்பாட்டிடுறாங்க, மழையில் வச்சிடுறாங்க. வெயிலும் மழையும் அடிச்சிட்டு கிடக்கு, அப்படியே இருக்குது. அவங்களுடைய பூஜை உங்களுடையது போல் இவ்வளோ ராயல்ட்டியெல்லாம் கிடையாது. உங்களுடைய கோவிலில் சிலை 4 அடி 5 அடிக்கு இருக்குது. ஆனால் கோவில்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆகையினால இங்கேயும் உங்களுடைய ராயல்ட்டி பர்சனாலிட்டி எவ்வளோ ராயலாக இருக்குது. அப்புறம் பாபா பிரதம மந்திரியை பற்றி சொல்கிறாரு. அவங்களுக்கும் இவ்வளோ பூஜை இல்லை கீர்த்தனை எல்லாம் சொல்கிறாங்களா? ஆனால் உங்களுக்கு பாருங்க, உங்கள் அளவுக்கு யாருக்குமே எங்கேயுமே நடக்கிறதில்ல. அப்போது பாபா சில குமாரிகள் கிட்ட கேள்வி கேட்குறாரு. குமாரிகள் பாபாக்கு முன்னாடி இருக்கீங்க. அவங்க கிட்ட பாபா கேட்குறாரு, சத்யுகத்தில் உங்கள் இவ்வளவு மகிமை இருக்கு, சத்யுகத்தில் நீங்கள் இவ்வளோ ராயல்ட்டியோடு இருக்கீங்க, பூஜ்ய ஸ்வரூபத்தில் உங்களுடைய இவ்வளோ மகிமை இருக்குது, இப்போ நீங்கள் அதை இப்போ அனுபவம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. பக்தர்களாக நாம் என்ன செய்யணும்? நம்மளை நாமளே செக் பண்ணணும். நான் அதில் பொருத்தமாக இருக்கேனா? இப்போ கூட பாருங்க, கலியுகத்தினுடைய கடைசியில் எவ்வளோ ராயல்ட்டியோட பூஜை நடக்குது பாருங்க. கடைசி இப்போ கூட பாருங்க. இப்போ எல்லா இடத்துலையும். அப்புறம் 3வது பாயிண்ட், பியூரிட்டியினுடைய ராயல்ட்டி. மனசா, அதாவது எல்லார்கிட்டையும் சுப பாவனா, சுப காமனா, கல்யாண உணர்வு, கருணை உணர்வு. இப்போ இந்த உணர்வு எந்தெந்த உணர்வுகள் கருணை, நன்மை செய்யக்கூடிய தாதா வள்ளலான உணர்வு இருக்கா? ஒவ்வொருவர்கிட்டையும் அப்படி இருக்கணும். இது என்னுடன் நல்லவர் அப்படின்னா நல்லவர், இது நல்லவர் இல்லை அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை. ஒவ்வொருவர்கிட்டையும் திருஷ்டி, விருத்தி, கிருத்தி, அதாவது ராயலாக இருக்கணும். அப்படி எப்படியாவது அப்படி கிடையாது, எப்படியா இருந்துட்டு போகுது, அப்படி இல்லை, ராயலாக இருக்கணும். பாபா சொல்கிறாரு, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, துக்கம் எடுக்காதீங்க. நேற்று நைட் முரளியில் கூட சொன்னார், துக்கம் கொடுக்கல ஆனால் எடுத்துட்டோம். ஆகையினால நாம் ஜானகி தாதியினுடைய கிளாஸ் ஒரு டைம் கேட்டோம். தாதி சொன்னாங்க, இந்த வியாபாரத்தை நிறுத்துங்க, இந்த வகையான வியாபாரம் துக்கம் கொடுக்கறது, துக்கம் எடுக்கிறது, இந்த வியாபாரத்தை நிறுத்துங்க போதும். தாதி தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. ஒரு டைம் அவங்க நைட்டில் சார்ட் எழுதிட்டு இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு பிரம்ம பாபா வந்தாராம். பிரம்ம பாபா கேட்டாராம், குழந்தையே என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ தாதி சொன்னாங்களாம், பாபா நான் சார்ட் எழுதிட்டுருக்கேன். அப்போ பாபா கேட்டாங்க, என்ன சார்ட்டு அப்படின்னு. அதுக்கு தாதி சொன்னாங்க, இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் யாருக்கும் துக்கம் கொடுத்தேனா அப்படின்னு. இப்போ பாபா சொன்னார், சரி நாளைக்கு காலையில் நான் கிளாஸில் சொல்கிறேன். அப்புறம் பாபா மறுநாள் கிளாஸில் ஜானகி தாதியை பற்றி சொன்னார். குழந்தைய பார்த்துட்டு இருந்தார், நாம் யாருக்கு துக்கம் கொடுத்தோமா இல்லை எடுத்தோமா அப்படின்னு. இப்போ நம்ம குப்பை தொட்டி போல் ஆயிடுறோமா, எல்லாருடைய பிரச்சனையும் நம்மளே எடுத்துக்கிறோமா அப்படின்னு
அப்படி கூட பாபா வந்து கடைசி முரளியில் வந்து சொன்னார். இப்போ தேர்வுலையும் வந்து கேள்வி இருந்தது, நம்ம குப்பை தொட்டி போல் ஆயிடுறோமா, எல்லாருடைய துக்கங்களையும் எடுத்துக்கிறோமா அப்படின்னு. அதாவது பகவான் நமக்கு இதை சொல்லவே இல்லை, நமக்கு வந்து சுகம் கொடுக்கவும் தான் சொல்லியிருக்கிறார். துக்கம் கொடுக்கவும் இல்லை துக்கத்தை எடுக்கவும் வந்து பகவான் வந்து சொன்னது கிடையாது. மற்றும் கீழே தள்ளவும் கூடாது. பாபா சொல்றாரு ஒரு முரளியில, யாராவது ஒருத்தவங்க நடக்க முடியாம இருந்தா நீங்க அவருக்கு ஒரு காலினுடைய உதவி கொடுங்க, அதாவது அவருக்கு நடக்க உதவி பண்ணணும். அப்படி இல்லாம அவரை கால் கொண்டு தள்ளி விட்டீங்க அப்படின்னா இப்ப அது என்ன அர்த்தம்? இப்போ பாபா இந்த முரளியில சொல்றாரு, நீங்க வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும், துணையா இருக்கணும். பின்னர் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன செய்யணும், நாம் நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும். இப்போ உங்களுடைய குறைகளை யாராவது காமிச்சாலும் அதில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது, அவங்களுடைய நல்லவற்றை பார்க்கணும். நம்முடைய எதிரி தான் நமக்கு பெரிய நண்பன், மிகச்சிறந்த நண்பனாராம். ஏன்னா அவன் தான் நமக்கு நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு வலியுறுத்தி சொல்கிறான். இப்போ நாம் எப்படி சொல்கிறோமோ அப்படியே நாம் டெய்லி வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு சகோதரர் சொல்லுவார், டைரி வச்சுக்கோங்க. டைரி நாங்கள் பல காலமாக சுமார் 8-10 ஆண்டுகளாக வந்து ஒரு செக்கிங் புக் வச்சுருக்கோம். அதில் சூட்சுமமாக ஸ்தூலமான பாவம், சூட்சும பாவம், இது பெரிய பாவம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா, அதெல்லாம் வந்து நாங்கள் நோட் பண்ணி எழுதுவோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்தது, சூட்சும பாவம் செஞ்சேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இதை பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் பேசிட்டேன், இப்போ அது என்னுடைய சூட்சும பாவம். இப்படி பல இருக்குது. ஆனால் சில நேரத்தில் அது பூஜ்ஜியமாகவும் இருக்கும், அந்த நாள் பூஜ்ஜியமாக இருக்கும். இன்றைக்கி நான் முழு கவனத்தோடு இருந்தேன், எந்த சூட்சும பாவமும் செய்யலை அப்படின்னு அது வந்து கணக்கிடப்படலை. மேலும் சில சமயம் எனக்கு ஒரு முறை நடந்தது, பாபாவோட ரூமுக்கு போனோம். அவசரத்தில் நான் வந்து செப்பலை வந்து வெளியில் வந்து கலட்டிட்டோம். அதாவது அந்த செப்பல் வைக்கிற ரேக் இருக்கும் இல்லையா, அதில் வைக்காமல் கொஞ்சம் பாபா ரூம்குள்ளே வர மாதிரி லைட்டாக அப்படி வந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு பெரியவர் வந்து சொன்னாங்க, அந்த செப்பலை வந்து அங்கே வச்சதுனால அவங்களுக்கு நடக்கும்போது கொஞ்சம் தடுமாறி வந்து விழற மாதிரி ஆயிட்டாங்க. அப்போது நான் உடனே வந்து பார்த்துட்டு, ஆமாம் இது என்னால் என்ன நடந்தது, சூட்சும பாவம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியலை ஆனால் பாவம் நடந்தது தானே. நான் வந்து அதை சரியாக எடுத்து வச்சுட்டு இருந்தால் அவர் விழுந்திருக்க மாட்டார், விழ போயிட்டார்ல. இப்போ ஸ்ரீமத் என்ன சொல்லுது அப்படின்னா, ரேக்கில் ஒழுங்காக வைக்கணும். ஆனால் நான் ரூமுக்கு வெளியே வச்சுட்டேன், அதன் காரணமாக யாரோ ஒருத்தர் விழுந்துட்டாங்க, அப்போ அது சூட்சும பாவம் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து நைட் அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன், என்னுடைய காரணமாக உங்களுக்கு எவ்வளோ துன்பம் ஏற்பட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யாருக்கிட்டெல்லாம் நம்ம வந்து தவறு நடந்ததோ, இப்போ ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஏதாவது நினைக்கு வரும் இல்லையா, அதை வந்து நேரில் சென்று சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். ஆனால் நம்ம வந்து நேரில் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. நெருக்கமானவர்கள் அப்படின்னா நேராக போயிடுவோம். ஆனால் சில டைம் அவங்கக்கிட்ட நேரில் போக முடியாது அப்படின்னா நைட்டில் செக்கிங் டைரியில் அதை வந்து செக் பண்ணிக்கணும், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். அப்போ நமக்கு நிம்மதி இருக்கும். மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சதுன்னு. இப்போ இப்படியும் சில நேரத்தில் இப்படி ஆயிடுது. இப்போ சில நேரத்தில் எதையாவது விட்டுடணும் அப்படின்னு நினச்சோன்னா விட முடியாமல் இருக்கும். அதனால தான் சாந்தி ஸ்தம்பத்துக்கு சாந்தி தம்பத்துக்கு போனோம். இப்போ சாந்தி ஸ்தம்பத்தில் வந்து தூண் இருக்கும், சுற்றி என்ன இருக்குது, உட்கார்றதுக்கு பாதை இருக்குது. நான் எப்போவுமே இப்படி தான் நினைக்கிறேன். பிரம்ம பாபா அம்மா ரூபத்தில் இருக்கார். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் பாபாவோட மடி மாதிரி எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே போய் பாபாவோட மடியில் உட்காந்துருவேன். அப்படியே எப்போவுமே நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் பிரம்மா பாபா மடியில் உட்காந்துருக்கேன், பிரம்மா அம்மாவோட மடியில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் வரும். ஒரு குழந்தை அம்மாவோட மடிக்கு போனால் எப்படி ஃபீல் ஆகும், அது போல் நான் போய் உட்காந்துருவேன். அப்புறம் அம்மாவை வந்து வெளியிலேருந்து பார்க்குறேன். அப்புறம் அம்மா கிட்டே இப்படி சொல்கிறேன், மாயா இப்போ நீ வந்தாலும் பரவாயில்ல, நான் பாபாவோட மடியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இப்போ நீ வந்து என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு மாயாட்ட சொல்கிற. அப்போ அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் வருது, உணர்வு வருது. இப்போ சுற்றி அமைக்கப்பட்டுள்ள அந்த உட்காரக்கூடிய இடம் பாபாவோட மடியாக இருக்குது, அதில் உட்காந்துட்டா உடனே அமைதி சுகம் கிடைக்குது. இதை தான் பாபா சொல்கிறார். நம்மளையே செக் பண்ணணும், யாரையும் கீழே தள்ளக்கூடாது.
நாமளும் கீழே விழக்கூடாது. யாராவது உங்கள் குறையை காமிச்சாலும் அதை காட்டியவர்கள் அல்ல, அதை பார்த்து என்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இப்போ அவங்க சொன்னது சரிதானே அப்படின்றத செக் பண்ணணும். எல்லா நேரமும் சரியாக இருக்க முடியாது தான், ஆனாலும் சரியாக இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. அப்புறம் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணேன், என்கிட்ட இருந்து எந்த ரூபம் தெரியும்? எல்லோரும் ஃபரிஸ்தா ரூபம். இப்போ நான் யார்? ஃபரிஸ்தா சொரூப ஆத்மா. நான் இந்த செக்கிங்கை தினமும் பண்ணேன்னா தானாகவே நம்மளுடைய இயல்பான நிச்சயம் ஃபரிஸ்தா சொரூபமாக ஆகிடும். எல்லோருக்கும் அதுதான் தெரியும். அப்புறம் 4வது பாயிண்ட், மொழியின் மாற்றம் செய்யணும். மொழியின் மாற்றம் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஸ்வமான், அதாவது ஸ்வமானத்தில் இருக்கணும். நாம் ஸ்வமானத்தில் இருக்கிறோம். நாம் எவ்வளோ நேரம் யோகா பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் ஸ்வமான். ஆனால் நாம் முழு நாளும் ஸ்வமானத்தில் இருக்கணும். பாபா சொல்கிறது போல் கம்பைன் ஸ்வரூபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வரூபம் கம்பைன் ஸ்வரூபம். எப்போ இருந்தாலும் கம்பைன் ஸ்வரூபம். நான் ஒரு பாபாவினுடைய பெயரை வச்சுருக்கேன். அது சொல்லி பாபாவை கம்பைன் ஸ்வரூபமாக அனுபவம் பண்ணுறேன். பாபா வாங்க அப்படின்னு நான் சுயமாகவும் எப்போவுமே ஸ்வமானத்தில் இருக்கேன். மற்றவங்களையும் ஸ்வமானத்தில் பார்க்குறேன். இப்போ நான் ஸ்வமானத்தில் இருந்தால் எதிரில் இருக்கவங்களும் ஸ்வமானத்தில் இருப்பாங்க. இப்போ கடைசி ஒரு பாட்டு வந்தது, நான் ஆத்மான்னு. இப்போ பாபா இந்த முரளியில் சொல்கிறார், ஆத்மா ஆத்மாவை பார்க்குது, ஆத்மா ஆத்மாவை பார்க்குது அப்படின்னு. அந்த முரளியில் அந்த பாட்டு இருந்தது மாதிரி ஆத்மா ஆத்மாவோட பேசுது. நம்மளுடைய ஸ்வமான் மற்றும் சன்மான் இதில் தான் இருக்கணும். ஆத்மா ஆத்மாவை பார்க்குது, ஆத்மா ஆத்மா கூட பேசுது. இப்போ பாபா சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. பாபா எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவார், நிறைய வேலை கொடுக்க மாட்டார். ஒரே ஒரு விஷயம் என்ன? கண்களில் பிந்தியை நிறுத்துங்க. ஒரே ஒரு வேலை தான், அது உங்களுடைய கண்களில் பிந்தியை நிறுத்துறது. இப்போ பாபா சொல்கிறாரு, இதை யார் செய்ய முடியும்? கோடிகளில் யாராவது ஒருவரே செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆத்மாவாக நான் ஆகணும். கோடியில் ஒருவராகவும் அந்த ஒருவரிலும் ஒருவராகவும் ஆகணும். ஆத்மா நாம் இங்கே உட்கார்ந்துருக்குறோம், அதுதான் கோடியில் ஒருவராகவும் ஒருவரில் ஒருத்தராகவும் இருக்கிறோம். ஆகையினால நாம் அதையே செய்யணும். பகவான் என்கிட்ட சொன்னதை நம்ம செய்யணும். பாபா அதில் சொல்கிறாரு, ஒரு சிரிப்பான விஷயம் சொன்னார். பாபா முதல்ல சொன்னார், நான் ஒரு சிரிப்பான விஷயம் சொல்கிறேன். அப்புறம் பாபா திருப்பி முரளியை தொடங்கினார். இப்போ பாபா சொன்னார், சிரிப்பான விஷயம் மறந்து போயிடுச்சு. சிரிப்பான விஷயம் என்ன? பாபா சொன்னார், என்னுடைய சன்ஸ்காரம் சொல்லுது. இப்போ உங்களுடைய சன்ஸ்காரம் என்ன? உங்கள் சன்ஸ்காரம் என்ன? அவள் சிரிப்பான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்னோட சன்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ பாபா கேட்டார், உங்கள் சன்ஸ்காரமா? அது ராவனுடையது கிடையாதா? ராவனோட சன்ஸ்காரம் தானே. ஆனால் உங்களுடைய உண்மையான சொரூப சன்ஸ்காரம் ஆதி அநாதி சொரூபத்தின் சன்ஸ்காரம், தேவத சொரூபத்தோட சன்ஸ்காரம் தான். மிச்செல்லாம் ராவனோடது. இப்போ அதையும் உரிமையோட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சிரிச்சாரா. இப்போ ராவனுடைய சொத்து, ஆனால் அதை நீங்கள் உங்களுடையதாக எடுத்துக்கிறீங்க. ஆகையினால யாருடைய சொத்தை நாம் எங்களுடையதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்? கேஸ் ஆகிடும். இப்போ துக்கம் வரும். இப்போ நாம் யாருடைய சொத்தை எங்களிடம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா துக்கம் வரும் தானே. ஆகையினால அதை நம்மக்கிட்ட வச்சுருக்க வேணாம். யாரோட சொத்தும் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய சொத்து என்னென்ன? ஞானம், குணம், சக்தி. அப்புறம் பாபா கடைசியாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த சீசனோட பாடல், சீசனினுடைய ஸ்டார்டிங் முரளி இது. இப்போ இந்த முரளியில் இந்த சீசன் தொடங்கி இருந்தது 2003. அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த சீசனின் முதல் முரளி, முதல் டேர்ன். ஆகையினால பாபா இந்த சீசனுடைய ஸ்வமான் என்ன? ஸ்வமான் சந்துஷ்டமணி. சந்துஷ்டமணி, திருப்தியாக எப்போவுமே இருங்க, திருப்தியாக இருக்க வைங்க. பாபா முதல்ல திருப்தி மணி அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாபா சேர்த்தார், எப்போவுமே சதா. சில சமயம் மட்டும் இல்லை, சில சமயமாக இருந்தானா பூஜையும் சில சமயம்தான். பாபா சொல்கிறது மாதிரி இப்போ குழாயால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி, சாலிகிராமுக்கு குழாயால் தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ இது சில சமயம் பூஜை. நாம் இங்கே நேற்று நைட்டு பாபா சொன்னார், நாம் இங்கே கை தட்டினோம் அப்படின்னா அங்கே பக்தர்களும் உங்களுக்கு கை தட்டுவாங்க, அவங்க மகிமையை பாடுவாங்க. அப்படின்னா இது சில சமய பூஜை, எப்போவுமே இருக்கணும். பூஜை எளிய புருஷார்த்தம் தான். இப்போ எளிய ராஜ்யமாக இருக்கும். பாபா சொல்கிறாரு, திருப்திமணி ஆகி எல்லாரையும் திருப்தி ஆக்கணும்.
அதை எப்போ செய்யணும்? திருப்தியாக ஆகி எப்போவுமே எப்போ இருக்கோமோ அப்போ தான் செய்ய முடியும். நாம் ஸ்வமான் இருக்கையில் இருந்தோன்னா பாபா இதில் சொல்கிறாரு, மணி ஆகுங்க, மண் ஆகாதீங்க. மண் அப்படின்னா மண்ணு தான். சகோதரிகள் தங்களை மணின்னு நினைக்கிறாங்க, பாண்டவர்கள் மண்ணுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அப்படியா? கிடையாது. பாபா சொல்கிறாரு, மண்ணு இல்லை மணி. மணி தான். என்ன மணி? சந்துஷ்ட மணி, அதாவது திருப்தி மணி. மண்ணு கிடையாது யாரும். இப்போ நீங்களே திருப்தியாக இருந்து மற்றவங்களையும் திருப்தியாக்கணும். நாமளே திருப்தியாக இருந்தால் மற்றவங்களையும் எதன் மூலம் திருப்தியாக்கணும்? நம்மளுடைய நடத்தை, நம்முடைய சுபாவ சம்ஸ்காரத்தினால மற்றவர்களையும் திருப்தியாக்கணும். இப்போ நீங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியாக ஆக்க முடியும். அது முடியுமா? ஆனால் ஒருபோதும் எல்லாரையும் முழுமையாக மகிழ்ச்சியாக ஆக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? யாரை மகிழ்ச்சியாக்கணுன்ற விதியை மகிழ்ச்சியாக்குனா மரம் தானாகவே மகிழ்ச்சி ஆகிடும். ஆகையினால பரமாத்மாவையே மகிழ்ச்சியாக்குங்க, மற்றவர்கள் தானாக மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சியாக்க முயற்சி பண்ணோன்னா அவங்கள இன்னும் கோவப்படுத்தி விட்ருவோம். அப்படின்னு நடக்குது. இப்போ பகவான் கோவப்பட மாட்டார். ஆனால் நாம் அப்படிப்பட்ட உணர்வை உருவாக்குறோம். இன்னைக்கு நாம் பரம்பிதா பரமாத்மாவை கோவப்படுத்திட்டோன்னு ஃபீல் ஆகுது. சில நேரத்தில் எனக்கும் அப்படி தோணும். இப்போ இன்றைக்கி நான் இதை செஞ்சேன் அப்படின்னா பாபா என்கிட்ட கோவமாக இருக்காருன்னு தோணும். அது எல்லோருக்குமே நடக்கும் தானே. இப்போ சரி, அது நல்ல விஷயம், எனக்கு அப்படியே தோணுது. இன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன், அதாவது பாபாவுக்கு பிடிக்காது பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி அவரை சமாதானம் பண்ணுறது? அதை செய்ய வேண்டியது இப்போ அவரை சமாதானப்படுத்தணும். இதற்காக அவரை மகிழ்ச்சி ஆக்கணும், அந்த மாதிரி சேவை செய்யணும். அப்படின்னா இன்றைக்கி நான் கோவப்படுத்தினா சமாதானப்படுத்துறது நான் தான் பண்ணணும். பாபா சொல்கிறாரு, கோவப்படாதீங்க, கோவப்படுத்தவும் செய்யாதீங்க. யார்கிட்டையாவது நாம் செய்யலை அப்படின்னாலும் அது நடந்துருது, நம்ம கோவமாயிடுறோம். அது நடக்குது தானே. இப்போ நம்ம கோவமாயிடுறோம், அது சரி, நல்ல விஷயந்தான். அப்படின்னா ஸ்வமான் இருக்கையில் இருங்க, ஏகாக்கிரமாக இருங்க, சக்தியை கொண்டு வாங்க. நம்ம ஸ்வமான் இருக்கையில் இருந்தோம் அப்படின்னா சக்தி வரும். நாம் எப்போ யோகத்தில் அமர்ந்தாலும் இல்லை எங்கேயாவது போனாலும் வினாடிக்கு நம்மளுடைய ஏகாக்கிரதா சக்தியை கூப்பிடுறோம். ஒரு ஏகாக்கிரதா சக்தியை வா அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம பல முறை பிரதர் சொன்னது மாதிரி சுவாச பயிற்சி 2 வினாடி இல்லை 2 நிமிஷம் நம்ம ஏதாவது யோகத்துக்காக உட்கார்ந்தோம் இல்லை எங்கேயாவது போனோம் அப்படின்னா ஈஸியான வழி ஏகாக்கிரதாவை அதிகரிக்கணும். சுவாசத்தை பாருங்கள், சாட்சியாக பாருங்கள். இப்போது நல்லது, உங்களுடைய சுவாசத்தை பாருங்கள். நாம் எங்கேயாவது அமர்ந்திருக்கிறப்போ இப்போ எனக்கு யோகத்திற்காக அமரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 2 நிமிஷம் முன்னாடி நம்ம சுவாசத்தை பார்ப்போம். இப்போ நாம் நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்க தொடங்கணும் அப்படின்னா நம்ம வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தனியாக வந்துடுவோம். இப்போ நம்மளுடைய இணைப்பு துண்டிக்கப்படும் மற்றதுலேருந்து நம்மளுடைய உள்ளார்ந்த உலகிற்கு போயிடுவோம். அப்போது நம்மளுடைய யோகம் ரொம்ப நல்லா இருக்கும். எதையுமே செய்ய வேண்டும் அப்படின்னு அமர்ந்துடக்கூடாது. யோகத்திற்காக நாம் நிறைய உழைக்கணும். அதாவது உழைக்கணும்னா மற்றபடி மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படி கிடையாது. இது ஈஸியானது. சில எளிய வழிமுறைகளை நாம் அதிகப்படுத்தணும். அதனால் அதிக உழைப்பான செயல்களில் கிடையாது. பாபா சொல்கிற மாதிரி உழைப்பிலிருந்து அன்புக்கு வாங்க. எங்கே அன்பு இருக்கோ அங்கே உழைக்க தேவையில்லை. ஈஸியான வழி என்ன அப்படின்னா, நான் உட்காந்து 2 நிமிஷம் சுவாசத்தை கவனித்தா என்னோடய வெளிப்புற விஷயங்கள் எல்லாமே போயிடும். என்ன நடக்குதுன்னு தெரியாது வெளியில். இப்போ நம்ம யோகத்துக்கு அமரும்போது நல்ல யோகம் நடக்கும், அதில் சக்தி இருக்கும், யோகத்தில் சக்தி வரும். அப்புறம் பாபா நேற்று ஈவினிங் பாபா வீட்டில் சொன்னார், முரளியிலையும் சொன்னார். இப்போ என்ன சொன்னார்? ஸ்வமான் சந்துஷ்டமணி. இப்போது இதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஸ்வமானில் இருக்கணும். மிக்கி மவுஸ் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னார். இப்போ பாபா சொன்னார், இதுவும் ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி. மாயா வந்தால் அது கார்ட்டூன் ஷோ ஆகிடுது. பாபா சொல்கிறாரு, என்னென்ன விஷயம் வருது, எப்படி கார்ட்டூனில் நடக்குதோ அது போல் சிங்கம் வருது, ஆடு வருது. இப்போ பாபா என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா? சிங்கம், ஆடு, குரங்கு, பூனை, எலி, பாம்பு, காக்கா, பறவை மற்றும் பல்லி. இப்போ பாபா இதில் பல்லின்னு சொல்கிறார். இப்போ புல் கிடையாது, நாம் இல்லை. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆடு, சிங்கம், பல்லி, நாய் இது எல்லாமே அசுத்தமான விஷயம். இப்போ இது எல்லாமே வருது. ஆனால் இதை என்னன்னு நினைக்கணும்? கார்ட்டூன்னு நினைக்கணும். இது வந்துட்டு போயிடும்.
இப்படி நினைக்கணும். இப்போ நான் சொல்கிறது போல் பாபாவோட சாந்தி ஸ்தம்பத்திற்கு போய் வெளியில் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வா நாய்கிட்ட சொல்லுங்கள், அதாவது மாயாட்ட சொல்லுங்கள், இப்போ வா பார்க்கலாம் எப்படி வரேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா, பாபாவோட மடியில் இருக்கேன், அம்மாவோட மடியில் இருக்கேன், அப்படி சொல்லுங்கள். இப்போது இப்படி பிரச்சனை வந்ததுன்னா சூட்சுமமாகவும் ஸ்தூலமாகவும் நம்ம பாபாவோட மடிக்கு போயிடுவோம். அப்போ அது வராது. குழந்தை தாயோட மடியில் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நானும் பாதுகாப்பாக ஆயிடுவேன். வெளியில் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு தெரியும் உள்ளே போனால் நான் பாதுகாப்பாக இருப்பேன். வெளியே என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் உள்ளே போனால் பாபாவோட மடியில் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பேன். எப்போவுமே பிரச்சனை வந்தால் போயிடுங்க, அங்கே பாபாவோட மடிக்கு போங்க, ஸ்வமான்ற இருக்கையில் இருங்க. நாம் கவலைப்படக்கூடாது, உறுதியாக இருக்கணும். நம்மளுடைய ஸ்வமான விடுறப்போ தான் நமக்கு கவலை வருது. அதனால் ஸ்வமான் என்ற இருக்கையில் இருங்க அப்படின்னு பாபா இந்த முரளியில் நமக்கு சொல்கிறாரு. கூடவே நீங்கள் எல்லாருமே ராஜா குழந்தைகள், அதனால் எதற்குமே அப்செட் ஆகக்கூடாது. இப்போ இன்றைய முரளியினுடைய முழு சாரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் திருப்தியாக இருக்கணும், திருப்தி என்ற சீட்டில் உட்காரணும். அதுவும் சதான்ற வேர்டு சொல்கிறாரு. நம்மளும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவோம். நல்லது. ஓம் சாந்தி.